தாம்பரம் அடுத்த அனகாபுத்தூரில் வீடுகள் இடிக்கப்பட்டு வரும் நிலையில் அங்கு வசித்த மக்கள் சத்தியம் தொலைக்காட்சியிடம் தங்களது ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துள்ளனர். அதனை இப்போது பார்க்கலாம். இப்போ இந்த குடியிருப்பு கட்டுறதுக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 40-50 வருஷம் உழைப்பு. இந்த 40-50 வருஷம் உழைப்புல வீடு கட்டியிருக்கு அப்படின்னா அந்த வீடு இடிக்க வராங்க. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு வரி கட்டுறோம். அப்ப இந்த வரி கட்டும் போதே நீங்க வரி கட்டாதீங்க, இது ஆத்த ஒட்டி இருக்கு, நாங்க இதை எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி அப்பவே அறிவிப்பு கொடுத்துருக்கணும். பள்ளிக்கூடத்துல சேர்த்துறோம் பிள்ளைங்களை, தனியார் ஸ்கூல்ல சேர்த்துறோம், கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்திருக்கோம். பிள்ளைங்க முதல் தலைமுறை பட்டதாரிங்க படிக்கிறவங்க இருக்கிறாங்க. இப்ப அவங்களோட வாழ்வாதாரம், எங்களோட வாழ்வாதாரம் எல்லாமே போயிட்டு இருக்கு. இல்லாத ஏழைங்களை எத்தனை நாள் ஏமாத்துவீங்க? கோர்ட்டு ஒருத்தவங்க மதிக்காத அரசியல்வாதிங்க இருக்கிறாங்க, முதலாளிங்க இருக்கிறாங்க. நான் மட்டும் மதிக்கணும் அப்படின்றது என்ன உத்தரவாதம்? ஏன் நான் மதிக்கிறோம் சொல்லுங்க பாக்கலாம். முதல் முறை இறையன்பு IAS அவர் இருக்கும்போது ஆத்தால ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அப்படின்னு சொன்னாரு. இதை தாண்டி நீங்க மக்கள் எல்லாம் வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு வாய் வழியா சொன்னாரு. அப்ப அந்த கலெக்டர் சொன்ன அந்த உத்தரவின் அடிப்படையில், அவர் சொன்ன ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் மக்கள் இங்க குடியேறி வந்தாங்க. ரெண்டாவது முறை அளக்கும் போது இதை விட தாண்டி அந்த பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வளர்க்குறாங்க. இதுவரை பஸ் ஸ்டாண்டே அப்படின்னு பார்த்தா பஸ் ஸ்டாண்ட்ல கூட அது இதுல தான் இருக்குது, ஆக்கிரமிப்புல தான் இருக்குது. அப்ப பஸ் ஸ்டாண்ட் இடிப்பாங்களா? கர்ப்பிணி பெண் இங்க உட்கார்ந்துருந்தாங்க, ஒரு கர்ப்பிணி பெண் அம்மா. அந்த அம்மாவை 4வது மாடி வீடு கொடுத்தா அவங்க ஏறி 4 வாட்டி இறங்க முடியுமா? வயசானவங்க இறங்க முடியுமா? அவங்களை எப்படி கேடு கெட்டு போனாலும் கவலை கிடையாது அப்படின்னு தான் எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி. இன்னைக்கு திமுக அரசாங்கம் இருக்கலாம், நாளைக்கு வேற அரசாங்கம் வரலாம். இப்ப இவங்க எல்லாருமே கார்பரேட்களுக்காக தான் செயல்படுறாங்க.